கஷ்டப்படும் போது தூக்கிவிட யாரும் இல்லை, கண்ணீர் சிந்தும் போது உதவி செய்ய யாரும் இல்லை. யாராவது நம்மளை தூக்கி விட்டா நல்லா இருக்குமே, யாராவது நமக்கு உதவி செய்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்த்து ஏமாந்து போய் நிற்கிறீங்களா? இந்த உலகத்துல யாரும் நம்மளை தூக்கி விட வர மாட்டாங்க. உயர்த்தப்பட்டிருக்கிற நம்மளை கீழே அமுக்கிறதுக்குன்னா வருவாங்க, உயர்ந்து கொண்டிருக்கிற நம்மளை கீழே இழுத்து போடனா வருவாங்க. ஆனா தூக்கி விட யாரும் வர மாட்டாங்க. நம்மளை தூக்கி விடுவதற்கு ஒரே ஒருவர் வருவாரு. அவர் எந்த நிலையிலே நம்மளை தூக்கி விட்டுருவாரு. அவர் பேரை தூக்கி விடுகிற கர்த்தர். ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல கண்டிப்பா உன்னை தூக்கி விடுவாரு. அப்படி எதிர்பார்க்கிற மகனே, அப்படி எதிர்பார்க்கிற மகளே, கர்த்தர் இந்த வார்த்தையை உனக்கு சொல்றாரு. நீ கலங்காத, நான் உன்னை தூக்கி விடுவேன். அபிஷேகம் மேல இறங்குது பாரு, வல்லமை மேல இறங்குது பாரு, உன் மேல மட்டும் இறங்குது பாரு. உன்னோடு நான் இருக்கிறேன். பயங்கரமான காரியங்களை செய்வேன், பயங்கரமான காரியங்களை செய்வேன். அற்புதம் நடக்கிறது. அப்படியே முழங்கால் படியிடுவோமா? எல்லாரும் அப்படியே முழங்காலில் நின்று மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணி ஜீவநதி, ஊற்று தண்ணி ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே. அப்படியே கை உயர்த்தி, ரெண்டு கைகளை வானத்துக்கு நேரம் உயர்த்தி முழங்காலில் நின்று உட்கார்ந்திருக்கிற சகோதரிகள் அப்படி முழங்காலில் நின்று தேவனுக்கு முன்பாக உங்களை வெறுமையாக்கி அவரை விசுவாசித்து நேரு முழங்காலில் நின்று, என் ராஜா